தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூரில் உள்ள அரசு நேரடி கொள்முதல் நிலையம் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் குருநாதன் இணைந்திருக்கிறார். குருநாதன், எந்தெந்த பகுதிகளில் அவர் ஆய்வு செய்து வருகிறார்? லாவண்யா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் தற்போது குறுவை சாகுபடி என்பது அறுவடை பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அறுவடை செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்புவதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால் ஒவ்வொரு நேரடி நெல் கொள்முதல் நிலையிலும் சுமார் 30,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. இதனால் புதிதாக அறுவடை செய்து வரும் விவசாயிகள் நெல்லை கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளது. இதனை அடுத்து தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் நெல் கொள்முதல் செய்யப்பட்ட நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் விவசாயிகள் கொண்டு வந்த நெல் மூட்டைகள் என அனைத்தும் மழையில் நனைந்து முளைக்க தொடங்கிவிட்டது. இந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் காட்டூர் நேரடி நெல் கொள்முதலுக்கு 30,000 நெல் மூட்டைகள் தேக்கமடைந்து மழையால் முளைத்து விட்டன. இதனை அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி இன்று ஆய்வு செய்தார். மேலும் அங்குள்ள விவசாயிகளும் ஏன் காலதாமதம், எதனால் இந்த பாதிப்பு உள்ளிட்ட குறைகளை அவர் கேட்டிருந்தார். அதற்கு விவசாயிகள் ஒரு நாளைக்கு வெறும் 800 மூட்டைகள் மட்டுமே கொள்முதல் செய்வதாகவும், கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை எடுத்து செல்வதற்கு லாரிகள் முறையாக வருவதில்லை, சாக்குகள் முறையாக வழங்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். தொடர்ந்து அவர்களை குறைகளை கேட்டறிந்து பின்னர் செய்தியாளருக்கு தமிழக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறுகையில், தமிழக சட்டசபையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 2000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்வதாக அமைச்சர் அறிவித்திருந்தார். ஆனால் இங்கு பணி செய்யும் ஊழியர்கள் கேட்டால் ஒரு நாளைக்கு 800 மூட்டைகள் தான் கொள்முதல் செய்வதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் தான் இந்த நெல் தேக்கம் அடைந்துள்ளதாகவும், தொடர்ந்து 2000 நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்திருந்தால் இந்த அளவிற்கு மாவட்டத்தில் தேக்கம் அடைந்திருக்காது. எனவே தமிழக அரசு ஒரு தவறான தகவலை தெரிவித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இப்பகுதியில் நேரடி கொள்முதலுக்கு ஆய்வு செய்த பிறகு அடுத்தது தஞ்சாவூர் மாவட்டம் மூர்த்தியம்பாள்புரத்தில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தையும் அவர் ஆய்வு செய்கிறார். அதனைத் தொடர்ந்து திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அவர் பார்வையிட்டு இன்று ஆய்வு செய்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி குருநாதன்.